يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது KECT அமைப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கீழக்கரையில் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பணிகளை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் மஸ்ஜித் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைய உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று. அல்லாஹ்வுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலூமுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கலை சம்பந்தமான ஒரு புத்தகத்தை தொடர்ச்சியாக நாம் படித்து வருகின்றோம். அதில் இறுதியாக ஸஹீஹ் லிதாத்திஹி அப்படின்னா என்ன, அதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்கின்ற விஷயங்களை படித்தோம். அடுத்ததாக ஹசன் லிதாத்திஹி, ஸஹீஹ் லிதாத்திஹிக்கு அடுத்த தரத்தில் வரக்கூடிய ஹதீஸ் நம்ம பார்த்தது ஸஹீஹ் லிகைரிஹி அப்படின்னு பார்த்தோம். எதுக்காக நேரம் அடுத்ததாக ஹசன் லிதாத்திஹிக்கு போகிறோம் அப்படின்னா, ஹசன் லிதாத்திஹினா என்னன்னு புரிஞ்சாதான் ஸஹீஹ் லிகைரிஹினா நம்ம என்னன்னு வழங்க முடியும். சரியா? இப்போ ஹசன் லிதாத்திஹி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுலேயும் ஸஹீஹ் லிதாத்திஹிக்கு இருந்த நிபந்தனைகள் எல்லாமே இருக்கணும். அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்படாமல் இருக்கணும், அறிவிப்பாளர் நம்பகத்தன்மையுள்ளவராக இருக்கணும், அதே மாதிரி அவர் இன்னொரு நம்பகத்தன்மையான ஒரு அறிவிப்பாளருக்கு மாற்றமா அறிவிக்காம இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய மறைமுகமா இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை அதுவும் இல்லாம இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த ஞாபக சக்தி, மனன சக்தியில ஒரு மனிதர் கொஞ்சம் பலகீனமா இருக்காருன்னு வைங்களேன், ரொம்ப இல்லை ரொம்ப பலகீனமா தான் பலகீனமா, அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ், கொஞ்சம் பலகீனமா இருக்காரு, பர்ஃபெக்டா இல்லாம கொஞ்சம் பலகீனமா இருக்காரு, ஒரு 20%, 15% உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி கொஞ்சம் பலகீனமா இருக்காருன்னு தெரிஞ்சா இது எங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னா, ஹசன் லிதாத்திஹி அப்படிங்கிற ஹதீஸ் வகையில கொண்டு வந்து சேர்ப்பாங்க. எப்போ? 4 சரியான ஹதீஸ் இருக்க வேண்டிய 4 பண்புகளும் சரியா இருக்கு, இந்த ஒண்ணுல மட்டும் கொஞ்சம் பலகீனம் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். மனன சக்தியில பிரச்சனை இருந்தா ஹசன் லிதாத்திஹி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலி மனன சக்தியில பெரிய பிரச்சனை இருந்தா அவரு லைஃபான ஆளு. மனன சக்தியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் மாற்றக்கூடியவரா இருக்காரு, கொஞ்சம் பலகீனம் உள்ளவரா இருக்காரு மனன சக்தியில, அப்படி இருந்தா அவர் எங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னா ஹசன் லிதாத்திகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஹதீஸுகள் பிரிக்கப்பட்ட முறையை பாருங்க. ஹதீஸுகள் ஒரு ஹதீஸ சரியான சஹீஹான ஹதீஸுன்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவிற்கு பிரிச்சு ஆட்களை தனியா வகுத்து போராடுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல விளங்கிக்கிறாங்க. அப்ப இது 2வது. எதுல? மனத சக்தியில கொஞ்சம் பலகீனமா இருக்காரு அப்படின்னா அவர் எந்த இடத்துக்கு வந்துருவாரு? ஸஹீஹ் லிதாத்திஹி லிஸ்ட்ல வர வேண்டியவர் எங்க வந்துருவாரு? ஹசன் லிதாத்திஹிங்கிற இடத்துக்கு வந்துருவாரு. இது 2வது தரம். இதுவும் பின்பற்றதுக்கு தகுதியான ஹதீஸ். சரிங்களா? 3வது எதை பார்க்கணும் அப்படின்னா ஸஹீஹ் லிகைரிஹி. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹசன் லிதாத்திஹில ஒரு ஹதீஸ் வந்துச்சுல, அதே ஹசன் லிதாத்திஹின்ற தரத்துல ஒரு ஹதீஸ் வருது, அதே ஹதீஸ் இன்னொரு துருக்குல வருது. இன்னொரு துருக்குன்னா என்னன்னா, ஒரே ஹதீஸ், ஒரு அறிஞர் ஒரு இமாம் இங்க ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க, அதுக்கு ஒரு சனது போடுவாங்க. எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் வரை போகும். இது ஒரு சனது. இது ஒரு ஹதீஸ். இதே ஹதீஸ் இந்த மத்தட் இருக்கா இல்லையா? இப்ப இன்னமல் அஅமாலு பின்னியா பதிவு செஞ்சாச்சு. உதாரணத்துக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு இமாம் புகாரில இருந்து ஒரு செட் அப்படியே சனது இஸ்னாது போகும். அதே மாதிரி இன்னொரு சனது இங்கிட்டு போகும், அதே செய்தியை அறிவிப்பாங்க அவங்களும். இந்த சனது இருக்கா இல்லையா? இந்த இஸ்னாதுனா இதுல இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் வேற, இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் வேற, இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் வேற, ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய ஒரே ஆள் இங்க இருக்கலாம், அது வேற. நான் டோட்டலா இந்த சனது இருக்கா இல்லையா, இது வேறையா இருக்கும், ஆனா அறிவிக்கப்படக்கூடிய செய்தி ஒரே செய்தியா இருக்கும். இப்படி 2 செய்திகள் ஹசன் லிதாத்திஹி என்கின்ற தரத்துல வரும்போது 2 வந்துருச்சு அப்படின்னா 2ஐயும் சேர்த்து விட்டு அது ஸஹீஹ் லிகைரிஹியா மாத்திடுவாங்க. புரிஞ்சா? 2
ஹதீஸு, அதாவது ஒரே ஹதீஸ், ஒரே மத்தனுடைய ஒரே ஹதீஸு 2 துருக்குல வருது. 2 துருக்கு என்றால் 2 வழியில வருது. ஒரு சனதுல ஒரு வழி, அதுல இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்கள வச்சு பார்க்கும்போது இந்த சனது எதுவா இருக்கு? ஹசன் லி தாத்திஹியா இருக்கு. இன்னொரு சனதுலயும் அதே ஹதீஸ் அறிவிக்கப்படுது. 2 ஒரே ஹதீஸ், ஒரு சனது ஹசன் லி தாத்திஹியா இருக்கு, இன்னொரு சனதுல அந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுது. அந்த சனதும் எப்படி இருக்கு? ஹசன் லி தாத்திஹியா இருக்கு. அப்படின்னா இது 2ஐயும் சேர்த்து விட்டு அந்த ஹதீஸ் என்ன வாக்கிடுவாங்கன்னா சஹீஹ் லி கைரிஹி அப்படிங்கிற தரத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. புரிஞ்சுச்சா? இதுக்காக தான் ஹசன் லி தாத்திஹியா முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு கடைசியா உள்ளது என்னது? ஹசன் லி கைரிஹி. இது என்னன்னா பலகீனமான ஒரு ஹதீஸ். பலகீனமான ஹதீஸ் அப்படின்னா எந்த பலகீனமான ஹதீஸ் வந்தாலும் இப்படி மாறுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கும் அறிஞர்கள்ட்ட சில நிபந்தனைகள் உண்டு. ஹதீஸ்ல இருக்கக்கூடிய இந்த பலகீனங்கள் இருந்தா, இப்ப நம்ம சொன்னோம்ல அதுல 2 ஹசன் லி தாத்திஹி வரும்போது அது என்னவா மாறுது? சஹீஹ் லி கைரிஹியா மாறுதுன்னு. அதே மாதிரி இதுல ஒரு சின்ன பலகீனம் உள்ள அந்த பலகீனத்துடைய அளவு அறிஞர்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த அளவிற்கு பலகீனமான ஒரு ஹதீஸ், அது யதார்த்தத்துல 1 மட்டும் வந்தா அது பலகீனமான ஹதீஸ். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் வேற துருக்குல இன்னொன்னு வருது. நம்ம அதுல சொன்ன மாதிரியே ஒரு துருக்கு இருக்கு, அது பலகீனமான ஹதீஸா இருக்கு. அந்த துருக்கு எப்படி இருக்கு? பலகீனமா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு துருக்கு வருது, அதுலயும் அதே பலகீனம் இருக்கு. ஆனா அறிவிக்கப்படக்கூடிய செய்தி ஒண்ணு. ஒரே செய்தி 2 துருக்குல அறிவிக்கப்படுது. இந்த வரிசையில இந்த வழியில ஒரு பலகீனம் இருக்கு, இந்த வழி மட்டும் இருந்தால் இந்த ஹதீஸ் பலகீனம். இன்னொரு வழி அதே மாதிரி வருது, அதுலயும் அதே பலகீனம் இருக்கு. அப்படின்னா 2 பலகீனம் அப்படிங்கிறத சேர்த்து இது 2ஐயும் சேர்த்து அறிஞர்கள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரே செய்தி ஒரே சின்ன பிரச்சனை மட்டும் வருது அப்படிங்கும்போது இந்த 2 பலகீனத்தையும் அறிஞர்கள் சேர்த்து அதை என்ன வாக்கிடுவாங்க? ஹசன் லி கைரிஹி அப்படின்னா பின்பற்றத்தக்க ஹதீஸா மாத்திடுவாங்க. ஒரு துருக்கு மட்டும் இருந்தா அது பின்பற்றத்தகாத ஹதீஸ், ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஹதீஸ், ஏன்னா அது பலகீனம். அதே மாதிரி ஒரு ஹதீஸ் இன்னொரு துருக்குல வருது, அதே பலகீனத்தோட வருது. அப்படின்னா 2 பலகீனமான அந்த வழிகளையும் சேர்த்து அந்த ஹதீஸை எந்த தரத்துக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா ஹசன் லி கைரிஹி அப்படிங்கிற தரத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இதுதான் ஹதீஸினுடைய உயர்ந்த தரங்கள். சஹீஹ் லி தாத்திஹி, சஹீஹ் லி கைரிஹி, ஹசன் லி தாத்திஹி, ஹசன் லி கைரிஹி. இது எப்படி இதை தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்குரிய நிபந்தனைகள் என்ன, எந்த ஹதீஸ் சஹீஹ் லி தாத்திஹியா வரும், எந்த ஹதீஸ் ஹசன் லி தாத்திஹியா வரும், எந்த ஹதீஸ் சஹீஹ் லி கைரிஹியா வரும், எந்த ஹதீஸ் ஹசன் லி கைரிஹியா வரும் என்பதையெல்லாம் நான் பார்த்தோம். இதுதான் ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات.